ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி வளருது பயிர். இதில் கதிர்கள் பார்த்திங்கன்னா தொண்டையிலேருந்து வரும்போதே வந்து ஒரு அரை அடியில் தான் உங்களுக்கு வந்து கதிர்கள் பிரியுது. இது மட்டும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு அடி வந்து மேலே வந்து தான் கதிர்கள் வருது. ஸோ இந்த மாதிரி வரத்தால் சிவன் சம்போட கதிர்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் அப்படி இல்லை, ஓவரால் எல்லாத்துலேயும் வரத்தை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நிறைய கொஞ்சம் கலப்பு ரகம் வந்திருக்கு. பட் ப்ராப்ளம் இல்லை, இது வீட்டுக்காக பயன்படுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதாவது கலப்புகள் வித்தியாசம் வந்து அது தனியாக புது ரகமாக இருந்தால் நம்ம வந்து நெல்லை வந்து சேகரித்து வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்காக இந்த கலப்பு ரகத்தை வந்து நம்ம எடுத்து போட வேணாம். அதையும் நம்ம வந்து இப்போ ஒரு அரிய ரகமாக இருந்தால் நம்ம அதை எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் இன்னும் நெல்மணிகள் வந்து இப்போது தொண்டையிலேருந்து வரத்தால் இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா இது நெல்மணிகள் முழுமையாக தெரியும். பட் நம்மளுக்கு வந்து புயல்கள் வந்து சாட்டர்டே சண்டே ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நவம்பர் 28. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த கதிர்கள் வந்ததுக்கப்புறம் புயல் வரத்தால் மழையுடைய பாதிப்பும் காற்று அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாதிப்பு இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்பாக்கம் கிட்ட கரை கிடக்கும், சென்னைக்குள்ளே கரை கிடக்கும். அப்படின்றதால நம்மளுக்கு வந்து சென்னை டு திருவள்ளூர் மாவட்டங்களில் கண்டிப்பாக வந்து காற்று மழை இருக்கும். நம்மளுக்கு வந்து திங்காம வரைக்கும் இருக்கும், இன்னும் 4 நாள் தொடர்ந்து இருக்கும். ஸோ அதனால் இன்னி நைட்லேருந்து மழையும் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் மற்ற யாருக்குமே நம்மளுக்கு கதிர் வரல, நம்மளுக்கு மட்டும் தான் இப்போ கதிர்கள் முன்னாடி வந்திருக்கு. இந்த டைமு எப்பவுமே நம்மளுக்கு லேட்டாக வரும், தூய மொழி தான் லேட்டாக வரும். இது நாற்று நட்ட நாட்கள் வந்து அதிகமாக இருந்ததால் 38 நாள் தாண்டிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நெல்மணிகள் வந்து சீக்கிரமாக கதிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ப்ராப்ளம் இல்லை, இதே நம்ம வந்து இந்த ஒரு மழையிலையும் வந்து பயிர் சிவன் சம்பா வந்து சாயுதா சாயலையா, எந்த அளவுக்கு வந்து ஹீல்டு கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது வந்து நம்ம எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த மழை வந்து நம்ம இந்த புயல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் வந்தது கொஞ்சம் இது ஹீல்டு நம்ம கரெக்டாக பாதிக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த சிவன் சம்பா வந்து எந்த அளவுக்கு இருக்குது, கதிர்கள் வரும்போது பயிருடைய தன்மை எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நார்மலாக மற்றவங்க பயிர் வைக்கிறாங்க அப்படின்னா, சிவன் சம்பா பயிர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து அந்த மழைகள் வந்தால் தாங்க அது சாயுமா சாயாதா, எப்படி பாதிப்பு இருக்காதுன்னு நமக்கு தெரியும். பட் அது எல்லாருக்குமே அந்த சான்ஸ் கிடைக்காது. நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. இயற்கையான முறையில் நம்ம பயிரிடும்போது இயற்கையான பாதிப்பையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபேஸ் பண்ணும்போது இந்த சிவன் சம்பாவில் இந்த புயல்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ஒரு அடி விட்டு நட்டிருக்கோம், ஒரு 10 அங்குலம் குறையாமல் நம்ம நட்டிருக்கோம். அதுவும் வந்து ஒரு மிஷின் இந்திக்கார் நடவு தான், இருந்தாலும் ஒரு 2 நாற்று தான் வச்சு நட்டிருக்கோம். அப்படி நட்டு அந்த மிஷினோட மாதிரி நம்ம நட்டிருப்போம். அதனால் வந்து நம்மளுக்கு கேப் அதிகம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிவன் சம்பா வந்து நம்மளுக்கு உதவுது அப்படின்றத, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா போன டைம் தூய மொழியிலையும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் மழையிலே சுத்தமாக படுத்துருச்சு. கதிர்கள் வந்து அறப்பறக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கடைசி மழை எல்லோரும் அறப்பறுத்தே முடிச்சிட்டாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக இந்த கீழ்த்துண்டில் வந்து முழுமையாக படுத்துருக்கோம். நீங்கள் பழைய வீடியோலாம் பார்க்கலாம். தூய்மொழி வந்து 125வது நாள் 120வது நாள் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். சுத்தமாக பாய் மாதிரி மொத்தமே ஒன்று மேலே ஒன்று படுத்துச்சு. பட் பயிர் வந்து ஹைட்டு 4 அடி. பக்கத்தில் எல்லாம் அரை பார்த்தோன்னா என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு வந்து பயிர்கள் வந்து காற்று எல்லா பக்கமும் வரும். அப்போ பயிர்கள் சாயத்துக்குன்னு இது இருக்குது. ஸோ அது ஒரு ரீசனாக இருந்தது. பட் இந்த டைம் வந்து நம்மளுக்கு முதல்ல கதிர்கள் வந்திருக்கு. ஸோ இதனால் நம்மளுக்கு எப்படி இருக்குது, இந்த டைம் வந்து இந்த புயலுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது 2024 நவம்பர் 28. ஸோ இந்த நாளில் இந்த பயிரை நம்ம கதிர்கள் வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.